ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாளிலே கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு சோர்ந்து போவதை விட்டு விடுங்கள் என்ற தலைப்பு எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 42 சங்கீதம் 5 வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் சொல்லுகிறார். மிகச் சிறந்த தேவ மனிதர்களும் கூட சில சமயங்களில் மனசோர்வடைந்து இருக்கிறது. ஆனா என்னாகமம் 11 அதிகாரம் 1 முதல் 15 வரையுள்ள பகுதிகளில் இஸ்ரவேலர் மன்னாவை குறித்து முறுமுறுத்த போது ஜீவனை எடுத்துக் கொள்ளும்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்றாங்க. மன்றாடுகிற அளவுக்கு அந்த மோசே மனமடிவதை குறித்து வாசிக்கிறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவன் பாரமாய் கருதி அங்கலாய்த்ததின் விளைவுதான் அவனுடைய மோசேக்கு மனசோர்வு ஏற்பட்டது. எத்தனை பரிதாபம்! தன் கண்களை என்ன செய்யறார் தெரியுமா? கர்த்தர் மேலிருந்து எடுத்து தன் மேல பதித்தான். ஆனா மோசேயோ தன்னை கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கையில தான் இப்படி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்ததா யோசுவா 7 அதிகாரத்துல யோசுவாய் மனசோர்வை குறித்து வாசிக்கிற எரிகோ தாங்கள் பெற்ற இந்த மகத்தான வெற்றிக்கு பிறகு ஆவியை எதிர்த்து போரிட்டு சுலபமா நம்ம ஜெயித்திடலாம் என்று யோசுவா நினைத்திருந்தான். ஆனா இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டதை கொண்டு அவன் மனமடிவாகி வஸ்திரங்களை கொண்டு கிழித்து கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகம்புற விழுந்து கிடந்தான். ஆனா கடினமான சூழ்நிலை கர்த்தரை நம்புவதை விட்டு மக்களை பார்த்து அவன் பயந்து போனான். ஆனா கர்மேல் பர்வதத்தில் தன் மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதங்கள் என்ன பண்றார்? தன்னை கொலை செய்து விட போவதை பயமுறுத்தி கேட்டதுதான் மனமடிவாகி என் ஜீவனை எடுத்து கொள்ளும் என்று கதறினான் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19:4 சொல்லியிருக்கிறார். ஆயினும் கர்த்தர் தமது அப்படியே மனவடிவில் அமிழ்ந்து போக விட்டு விடவே இல்லையாம். கிருபையாக அவர்களை பயன்படுத்தி ஊழியத்தில தொடர்ந்து பயன்படுத்தினார். அன்பானவர்களே, நீங்கள் மனவடிவாகி துன்புறுத்துகிறீர்களா? நீங்கள் சொல்லும் பாதையை கர்த்தர் அறிவார். அவர் உங்களையும் பலப்படுத்தி தமது ஊழியத்தில் பயன்படுத்துவார். தைரியமா இருங்கள். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, விசுவாசிகள் கூட என்னை குறை சொல்லும் போது நான் மனவடிவு அடைகிறோம். என் இருதயம் உடைகிறது. ஆண்டவரே, எனக்காக நீர் அவர்களோடு பேசுவீர், அவர்களை சரியான நேரத்தில் புரிந்து கொள்ள செய்வீர் என்று நம்பி நீ தந்த வேலையை தொடர கிருபை தாரும். ஆமேன், ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.